நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மாறு வேஷத்துல போய் பிரதான ஆசிரியரை தேடுறது நல்ல திட்டம் மகாராஜா. சாப்பிடுங்க மகாராஜா, சுவையான ஆரோக்கியமான பாவக்காய் புலாவ் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீங்க சௌக்கியம் தானே மகாராஜா? நான் சௌக்கியமா தான் இருக்கேன் மகாராஜா. இல்ல, என்ன சுவாமின்னு கூப்பிடுங்க. சுவாமி, நீங்க சௌக்கியமா? நான் சௌக்கியமா தான் இருக்கேன்னு சொன்னல, திரும்ப திரும்ப அதை கேட்காதீங்க ராமகிருஷ்ணா. இல்ல இல்ல சுவாமி, ராமகிருஷ்ணா இல்ல, சேவகன் பிரசன்னா கூப்பிடுங்க. சேவகன் பிரசன்னா, வாங்க வாங்க போலாம். வாங்க. பண்டிட் பிரசன்னா, என்னோட பிரச்சனைக்கு உங்களால தீர்வு வழங்க முடியுமா? என்ன பிரச்சனைமா சுவாமி? நீங்க எங்கேயாவது இதுக்காக பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்காகவா? ஆமா, இதுக்காக அதுக்காக அப்புறம் எதுக்காகவும் இல்ல. அப்படி யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக சுவாமி? இதுக்காக அதுக்காக எதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? விடுங்க ராம பிரசன்னா, உங்களால முடியாது. சரி வாங்க போலாம். குருகுலத்துக்கு ஆசிரியரை தேடி கண்டுபிடிப்போம். கண்டிப்பா மகாராஜா ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால என்கிட்ட சொல்ல விருப்பப்பட மாட்டேங்கிறாரு. என்ன ஆச்சு பிரசன்னா? மகாராஜா, சுவாமி, தயவு செஞ்சு என்கிட்ட உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. பாருங்க, உங்களுடைய சிறப்பு நிபுணரா இருக்கிறதுனால உங்களுடைய பிரச்சனைய தீர்க்கிறது என்னுடைய கடமை. பண்டித ராமகிருஷ்ண பெரிய கைகாரனா இருப்பான் போல இருக்கு. அரண்மனையில வாங்குறதோட தனியா வேற வாங்குறான். கண்டிப்பா ஏதாவது முக்கியமான பிரச்சனையா இருக்கும். அதை கேட்க கூடாதுன்னு தான் மகாராஜா எனக்கு நாணயம் கொடுக்கறாரு. மகாராஜா, இந்த தங்க நாணயங்கள் எதுக்காக? பண்டித ராமகிருஷ்ணா, இது நான் உங்களுக்கு கொடுக்கற நாணயம் இல்ல, மகாராணி சின்னாதேவி எனக்கு கொடுத்தது. இதுதான் என்னுடைய கேள்வி. முதல் நாணயம் இதுக்காக, இரண்டாவது நாணயம் அதுக்காக, அப்புறம் மூணாவது நாணயம் எதுக்காகவும் இல்லாம நீங்க செலவு பண்ணணும். அந்த கேள்விக்கு பதில் அளிக்க முடியலன்னா நீங்க ஒரு வாரம் முழுக்க மகாராணி திருமலம்பா கையால பண்ண சுவையான உணவுகளை சாப்பிட்டாகணும். மகாராஜா, நான் காட்டுக்கு போக அனுமதி கொடுங்க. முதல் நாள் நான் உங்களுக்காக குகையில விளையிற காளான கொண்டு வந்து புலாவ் பண்ணி தர போறேன். அப்படின்னா மகாராஜா, நான் மகாராணி கிட்ட சொல்லி உங்களுக்காக குகைக்கு வெளியில வளர்ற காளான்ல புலாவ் பண்ணி தர சொல்றேன். இது உங்களுக்கு கேலியா இருக்கல? என்னோட பிரச்சனை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஆனா நீங்க என்ன சிரிச்சிட்டு? இல்ல 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 இல்ல, மன்னிச்சிருங்க மகாராஜா, இது கொஞ்சம் பெரிய பிரச்சனை தான். இந்தாங்க மகாராணி, குகைக்குள்ள வளர்ந்த காட்டுக்காளான். இப்போ புலாவ் ரொம்ப சுவையா இருக்க போகுது. இவ்வளவுதான் விஷயமா? அப்போ உங்ககிட்ட இதுக்கான தீர்வு இருக்கா பிரசன்னா? ஆமா மகாராஜா, சுவாமி, இருக்கு. வாங்க என் கூட, வாங்க. வணக்கம் அண்ணே. வணக்கம். 2 குளிர்பானத்தை தயார் பண்ணுங்க. பிரசன்னா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இந்த முதல் நாணயத்தை இதுக்காக செலவு பண்ணணும். ஆமா சுவாமி, முதல் நாணயத்தை இதுக்காக தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்குன்னா இந்த குளிர்பானத்துக்காகவா? இல்ல சுவாமி, குளிர்பானத்தை பண்றவருக்காக. இந்தாங்க. பாருங்க, இவர் இந்த கடையை திறந்திருக்காருன்னா இந்த கடை இவருக்கு பணம் சம்பாதிச்சு தருன்ற நம்பிக்கையில திறந்திருக்காரு. ஏன்னா இவருக்கு பணம் முக்கியமானது. அதனால இந்த நாணயம் நன்றி.
இவருக்காக செலவாயிருக்கு. சரிதான் சரிதான். இப்போ ரெண்டாவது நாணயம் அதுக்காக செலவு பண்ணணும். மகாராஜா, சுவாமி கொஞ்சம் பொறுமையா இருங்க. குளிர்பானத்தை குடிச்சு அனுபவிங்க. கண்டிப்பா. அற்புதம். நல்லா இருக்கு. நன்றி. ஐயா, நீ நீடூழி வாழ்க மகனே. கடவுள் உனக்கு அனைத்து செல்வங்களையும் வழங்கட்டும். சுவாமி, இவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இவர் உங்களை அந்த தரப்புல இருந்து ஆசீர்வாதம் பண்ண விரும்புறாரு. அந்த தரப்புனா? நாணயத்தை எதுக்காக செலவு பண்ணீங்களோ அதுக்காக, அதோட தரப்புல இருந்து. ஐயா, நீடூழி வாழ்க மகனே. கடவுள் உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும் வழங்கட்டும். உங்க முகத்தை பார்த்தா ராஜகலை தெரியுது. ரொம்ப நன்றி. இது அதுக்காகனா கடவுளுக்காகவா? என்ன நீங்க ரொம்பவே மகிழ்ச்சிட்டீங்க பிரசன்னா. அற்புதம். நீங்க உண்மையிலேயே ரொம்ப பெரிய புத்திசாலிதான். சரி, அடுத்து நாம இதுக்காகவும் அதுக்காகவும் நாணயத்தை செலவு பண்ணியாச்சு. இப்ப எதுக்காகவும் செலவு பண்ணக்கூடாத நாணயத்தை எதுக்கு செலவு பண்றது? வாங்க மகாராஜா. சுவாமி வாங்க வாங்க. அண்ணே, ஏன் நாணயத்தையும் பந்தயத்துல வைங்க. ஐயா, இந்த முறை உங்களுக்கு பந்தயம் விழல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னொரு முறை பந்தயம் கட்டுங்க. இல்ல இல்ல வேண்டாம். இதுக்கு மேல என்கிட்ட நாணயம் இல்ல. பரவாயில்ல, விடுங்க. அவ்வளவுதான் மகாராஜா. பெரிய மகாராணி சொன்னபடி எதுக்காகவும் செலவு பண்ணக்கூடாத அந்த 3வது நாணயத்தையும் இந்த பந்தயத்துல கட்டி செலவு பண்ணியாச்சு. பண்டித ராமகிருஷ்ணரே, அந்த நாணயத்தை பந்தயம் கட்டிட்டீங்க. அதுல நீங்க தோத்துட்டீங்க. இது மூலமா அந்த நாணயத்தை நான் எதுக்காக செலவு பண்ணேன்னு எப்படி அர்த்தமாகும்? சுவாமி, சூதாட்டம் எப்பவும் யாரோடதாவும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம தோத்தோம். நம்ம கிட்ட ஜெயிக்கிறவன் நாளைக்கு இன்னொருத்தன் கிட்ட தோப்பான். அவன் கிட்ட ஜெயிக்கிறவன் அடுத்த நாள் இன்னொருத்தன் கிட்ட தோப்பான். இது மூலமா யாராலையும் இந்த நாணயத்தை செலவு பண்ணவே முடியாது. அதனால இந்த 3வது நாணயம் நம்ம யாருக்காகவும் செலவு பண்ணல. அற்புதம். அற்புதமான ஆட்டம். ஆடுங்க ஆடுங்க. இந்த பண்டித ராமகிருஷ்ண மகாராஜா கூட சேர்ந்துக்கிட்டு தகுதியான ஒரு குருவை தேடுறானா இல்ல வேற ஏதாவது? இந்த விஷயத்துல இவனை சந்தேகப்பட்டது சரிதான். இவங்கிட்ட வேற ஏதோ திட்டம் இருக்கு. என்னாச்சு மகாராஜா? திரும்ப ஏன் நீங்க சிந்தனையில முழுகிட்டீங்க? நான் இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா பண்டித ராமகிருஷ்ணா, ஒருவேளை மகாராணி சின்னாதேவி திரும்ப என்கிட்ட ஏதாவது எடக்கு மடக்கா கேள்வி கேட்டு அதுல நான் மாட்டிக்கிட்டேன்னா அப்போ எல்லா முறையும் எனக்கு உதவுறதுக்கு நீங்க வர முடியாது இல்லையா? அப்ப மகாராஜா, நீங்க பெரிய மகாராணிக்கு கேள்வி கேட்கவே வாய்ப்பு கொடுக்காதீங்க. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அவங்களால பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க அவங்க கிட்ட ஒரு கேள்வியை கேட்டுருங்க. ஆனா அப்படி ஒரு கேள்வியும் இருக்கணும்ல ராமகிருஷ்ணா? இருக்கே மகாராஜா. அவங்க பேசிக்கிறது கேட்டா நல்லா இருக்கும். நீங்க பெரிய மகாராணி கிட்ட இதை கேளுங்க. இந்த பூமியை படைக்கும் போது முதல்ல பகல் வந்ததா இல்ல இரவு வந்ததான்னு? முதல்ல பகல் வந்ததா இல்ல இரவு வந்ததா? அற்புதம். சரி, அதுக்கான பதில் என்ன ராமகிருஷ்ணா? மகாராஜா, இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. அப்படின்னா பதிலே இல்லாத ஒரு கேள்விக்கு மகாராணியால எப்படி பதில் சொல்ல முடியும்? அற்புதம். மகாராஜா, இப்ப எந்த வேலைக்காக வந்தோமோ அந்த வேலையை பண்ணி முடிக்கலாமா? என்ன வேலை? பிரதான ஆசிரியர். கண்டிப்பா வாங்க வாங்க.
பண்டித ராமகிருஷ்ணா, ஆ, நாம இப்ப இந்த பசங்களுக்கு உதவணும். பாருங்க பாருங்க, பந்து மேல வந்துகிட்டு இருக்கு. ஆமா ஆமா, அங்க பாரு, பந்து மேல வந்துட்டு இருக்கு. எல்லாரும் பாருங்க. ஆமா வந்துட்டு இருக்கு. புத்தியில தான் சக்தி இருக்கு. பண்டித ராமகிருஷ்ணா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாம இவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்த அந்த தகுதியான குரு கிடைச்சிட்டாரு. சரியா சொன்னீங்க மகாராஜா, கிடைச்சிட்டாரு. மகாராஜா, வாங்க வாங்க, மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா, உங்க 2 பேரையும் வரவேற்கிறேன். மகாராஜா, இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. இருக்கணும் தான். மகாராணி திருமலம்பா உங்களுக்காக நிறைய அன்போட காட்டு காளான வச்சு புலாவ் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஆனா இதுக்கு அவசியம் இல்ல. நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்க கொடுத்த அந்த 3 நாணயங்களையும் நான் முன்னாடியே நீங்க சொன்னபடியே செலவு பண்ணிட்டேன். முதல் நாணயத்தை குளிர்பானம் விற்கிற வியாபாரி கிட்ட நான் கொண்டு போனேன். அந்த நாணயத்தை கொடுத்து அந்த குளிர்பானத்தை குடிச்சேன். அதனால முதல் நாணயத்தை நான் இதுக்காக செலவு பண்ணேன். 2வது நாணயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு யாசகர் கிட்ட போனேன். அந்த நாணயத்தை அவருக்கு கொடுத்தேன். அந்த யாசகர் அதுக்காக, அதாவது கடவுளுக்காக அந்த நாணயத்தை ஏத்துக்கிட்டாரு. அதுக்கு பதிலா என்ன ஆசீர்வதிச்சாரு. அதாவது 2வது நாணயத்தை நான் அதுக்காக செலவு பண்ணேன். அப்புறம் 3வது நாணயத்தை வச்சு நான் சூதாடினேன். அதுல நான் தோத்துட்டேன். அதனால 3வது நாணயத்தை நான் எதுக்காகவும் செலவு பண்ணல. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், சூதாட்டத்துல சம்பாதிக்கிற நாணயம் யாருக்கும் உதவாத. மகாராணி சின்னாதேவி, நீங்க மகாராஜா கிட்ட இவ்வளவு சுலபமான கேள்வி ஏன் கேட்டீங்க? இப்போ மகாராஜா எப்படி காட்டு காளான் புலாவ் சாப்பிடுவாரு? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் மகாராஜா கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். இல்ல இல்ல மகாராணி திருமலம்பா, முதல்ல மகாராணி சின்னாதேவி உங்க தரப்புல இருந்து ஒரு கேள்வியை கேட்டாங்க. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்க போறேன். அந்த கேள்வி என்னன்னா, இந்த பூமி தோன்றும் போது முதல்ல பகல் வந்ததா இல்ல இரவா? எந்த பொழுது இருந்தது? அது பகலா இல்லனா இரவா? மாமா, மகாராஜா, என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு. நான் போய் அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். மகாராணி சின்னாதேவி, நீங்க என்ன தனியா விட்டுட்டு போறீங்களா? ஆம் மகாராணி திருமலம்பா, இந்த கேள்வியை மகாராஜா உங்ககிட்ட கேட்டாரு, என்கிட்ட இல்ல. இந்த கேள்வியை நான் திருமலம்பா கிட்ட கேட்டது என்னமோ உண்மைதான். ஆனா இந்த கேள்விக்கு நீங்களும் அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு உதவலாம். ஒருவேளை நீங்க 2 பேரும் இதுக்கு பதில் கண்டுபிடிக்கலனா, மகாராணியார்களே, இதை நான் ரொம்ப வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதம் முழுக்க நான் மகாராணி திருமலம்பா கைகளால செஞ்ச உணவுகளை சாப்பிட மாட்டேன். வருத்தமா தான் இருக்கு, ஆனா இதை செஞ்சுதான் ஆகணும். இது என்னோட உறுதியான சபதம். மகாராணி, நீங்க அற்புதமான ஒரு பண்டிதர் ராமகிருஷ்ணரே. குண்டப்பா, கேளு, நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன்ல, அதை நான் நிறைவேற்றிட்டேன். இப்ப நீ ஒரு பாலகன் ரூபத்துல இங்கிருந்து போவ, ஒரு அழகான படிச்ச இளைஞனா திரும்பி வர போற. அம்மா, நகரத்துக்குள்ள ஒரு குருகுலத்தை திறக்க மகாராஜா அனுமதி வழங்கிட்டாரு. அதுக்கு ஒரு தகுதியான குருவியும் தேடி கண்டுபிடிச்சிட்டோம். ராமா, நீதான் என்னோட உண்மையான நண்பன். ஓ சாரதா தேவி,
இவ்வளவு நல்ல செய்தியை சொல்லியிருக்கேன், வாயை கொஞ்சம் இனிமையாக்கு. உடனே கொண்டு வரேன். போ போ. மகரிஷி வித்யாதர் உங்களை சந்திக்க அனுமதி கேட்கிறாரு மகாராஜா. மகரிஷி வித்யாதரா? யார் அவரு? அவர் எதுக்காக என்ன சந்திக்க விரும்புறாரு? மகாராஜா, அந்த நபரைத்தான் நேத்து நீங்க குருகுலத்தின் பிரதான குருவா தேர்ந்தெடுக்க முடிவு பண்ணியிருந்தீங்க. ஆனா குருவே, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? பண்டித ராமகிருஷ்ணரே, விஜயநகரத்தின் ராஜகுருனா எனக்கு தெரியாம எதுவும் நடக்காது. மகாராஜா, தயவு செய்து மகரிஷிக்கு அரசவைக்குள்ள வர்றதுக்கு அனுமதி கொடுங்க. கண்டிப்பா குருவே. மந்திரியாரே, மகரிஷி வித்யாதர முழு மரியாதையோட சபைக்கு வரவேற்பு கொடுங்க. கட்டளைப்படியே மகாராஜா. வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா, நீங்க என்ன இவ்வளவு பெரிய முக்கியமான காரியத்துக்கு தகுதியானவனா நினைச்சிருக்கீங்க. அந்த நம்பிக்கைக்காக நான் கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சிறுவர் சிறுமியர்களை புத்திசாலிகளை ஆக்கிறத விட பெரிய காரியம் வேற எதுவுமே இருக்காது. புத்தியில தான் சக்தி இருக்கு. இத தெரிஞ்சுக்கிறது சந்தோஷமா இருக்கு. மகாராஜா, ஒரு தகுதியான குருவை நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க. ஆனா இன்னமும் ஒரு முக்கியமான முடிவை நீங்க எடுக்கணும். என்ன முடிவு குருவே? அது என்னன்னா மகாராஜா, குருகுலத்துல படிக்கிறது யாருங்கிறது தான். இது எப்படிப்பட்ட கேள்வி குருவே? குருகுலத்துல படிக்கணும்னு விருப்பப்படுற மாணவர்கள் தான் படிக்க போறாங்க, வேற யாரு? இல்ல பண்டித ராமகிருஷ்ணரே, நான் கேட்டது சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. மகாராஜா, சாஸ்திரத்துல இது பற்றி தெளிவா எழுதியிருக்கு. கல்வி பெறக்கூடியவர்கள்ல தகுதியான மாணாக்கருக்கு தான் கல்வி போய் சேரணும். படிக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் அதுல சொல்லல. ஆனா குருவே, பண்டித ராமகிருஷ்ணரே, நான் சொல்ல வேண்டியதை இன்னும் முழுசா முடிக்கல. நான் சொல்ல வந்ததை முழுசா சொல்ல விடணும். என்னுடைய சிந்தனையின்படி மகாராஜா, குருகுலத்துல ராஜகுல குழந்தைகள் தான் கல்வி பயிலணும் மகாராஜா. ஏன்னா ராஜபுத்திரர்களுக்கு தான் கல்வி பயில முழு முதற் தகுதி இருக்குது மகாராஜா. அந்த ராஜபுத்திரர்கள் தான் எதிர்காலத்துல ராஜ்ய பாரத்தை சுமக்க போறவங்க. அதனால கல்வி கற்க வேண்டியதும் அவங்க தான். அதனால மகாராஜா, அக்கம் பக்கத்துல இருக்கிற அரச வாரிசுகளை குருகுலத்துல சேர்ந்து படிக்கும்படி ஆவண செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இதனால விஜயநகரம் பாரதத்துல கல்வியின் மையமா விளங்கும் மகாராஜா. இதுல நமக்கு 2 வகையில லாபம் இருக்கு. ஒன்னு, விஜயநகரம் வீரத்துல மட்டும் இல்லாம கல்வி அறிவிலையும் சிறந்து விளங்கும். 2வது, நம்ம விஜயநகரத்துல இருந்து படிச்சுட்டு போற மற்ற இளவரசர்களுக்கு விஜயநகரத்து மேல ஒரு நன்மதிப்பு இருக்கும். அதன் மூலம் இனிமேல விஜயநகரத்து மேல ஏதேனும் வெளித்தாக்குதல் இருக்குமோங்கிற பயம் இருக்காது மகாராஜா. இதெல்லாம் சாத்தியமாகணும்னா மகாராஜா, நீங்க என்னுடைய ஆலோசனையை ஏத்துக்கிட்டு இளவரசர்களுக்கு மட்டும் கல்வி வழங்கக்கூடிய குருகுலத்தை நிறுவனம். ஆனா இப்படி பண்ண குருவே, சாதாரண மக்களோட சிறுவர் சிறுமியர்கள் எல்லாம் கல்வி பெற முடியாம போயிடுவாங்க. பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க சொல்ற மாதிரி சாமானிய சிறுவர்கள் அங்க வந்தாங்கன்னா ராஜபுத்திரர்கள் வரமாட்டாங்க. நீங்க சொல்றது சரிதான் குருவே. கூட்டணி யுக்தி மற்றும் பக்கத்துல இருக்கிற ராஜ்யங்களோட ஒரு நல்ல உறவை நிலைநாட்டணும்னா உங்க ஆலோசனை சரியானதா இருக்கும்னு நினைக்கிறேன் குருவே. மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனா கல்வியில எல்லாருக்கும் சமமான உரிமை இருக்கணும். கல்வியில எந்த பாரபட்சமும் இல்லாம எல்லாருக்கும் சமமா வழங்கப்படணும் மகாராஜா. பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன சொல்ல வரீங்க? சாஸ்திரங்கள் தப்பு, நீங்க சொல்றது சரிங்கிறீங்களா? இல்ல குருவே, சாஸ்திரங்கள் தப்பானதுன்னு நான் சொல்லல. சாஸ்திரத்துல எழுதப்பட்டிருக்கிற வாக்கியங்களை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல வரேன். அப்படின்னா இப்ப நீங்க சொல்ல வர்றதோட அர்த்தம் என்ன? எனக்கு விஜயநகரத்தோட ராஜகுருவான எனக்கு சாஸ்திர புரிதல் இல்லைங்கிறீங்க. இதை விட வேற ஒரு அர்த்தத்தை உங்களால சொல்லிட முடியுமா? இல்ல குருவே, நான் சொல்ல வர்றது... பண்டிதர் ராமகிருஷ்ணா, குரு சொல்றது சரிதான்.
சாதாரண மக்களோட குழந்தைகளுக்கு குருகுலத்துல கல்வி கிடைக்கணுமா வேணாமாங்கிறது ஆலோசிக்க வேண்டிய விஷயம். ஆனா அதை பத்தி நாம அப்புறமா ஆலோசிக்கலாம். மகாராஜா, ராஜபுத்திரர்கள் கூட குருகுலத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி தேர்வு எழுதியே ஆகணும். அது மூலமா தகுதியான மாணவர்களுக்கு குருகுலத்துல நுழைய அனுமதி வழங்கப்படும். அவங்களோட புத்தி பரிசோதிக்கப்படும். ஏன்னா புத்தியில தான் சக்தி இருக்கு. நீங்க சொன்னபடியே பண்ணிடலாம் குருவே. ஆனா குருவே, தகுதி இல்லாதவங்களுக்கும் கல்வியை வழங்குறது தான் ஒரு குருவோட கடமை. இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் ராமகிருஷ்ணரே? இவ்வளவு நேரம் என்ன கேள்வி கேட்டீங்க, இப்ப சொல்லி கொடுக்கிறவர கேள்வி கேக்குறீங்க? மகாராஜா, இதுக்கு மேல இவரை குருகுல விஷயத்துல தலையிட வைக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்போ குருகுலத்தோட பொறுப்பு என்னோட. அதாவது மகரிஷி வித்யாதரோட தகுதியான தோள்களுக்கு வந்திருக்கு. உங்க கவலைகளை தூக்கி தூரமா வைங்க ராமகிருஷ்ணரே. அவர் எதை செஞ்சாலும் அது சரியாத்தான் இருக்கும். லாமா வந்துட்டான். லாமா, நீ புத்தகங்களை கொண்டு வரல? குண்டப்பா, குருகுலத்துல குரு வாயால ஞானத்தை வழங்குவாங்க, புத்தகம்ல தேவையில்லை. நந்தடா, இது இன்னும் பிரமாதம். அப்ப நான் பாகுபலி மாதிரி புத்தகங்களை சுமந்துட்டு போக தேவையில்லை. ஆனா குருவோட வாயால சொல்லித்தர பாடத்தை நீ படிச்சு மூளையில ஏத்திக்கணும். அத நீ எழுதி ஆகணும். ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நான் எழுதிடுவேன். லாமா, எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு நல்ல வார்த்தையால சொல்ல முடியாது. இன்னைக்குதான் வாழ்க்கையில முதல் தடவையா எனக்குன்னு ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு தோணுது. லாமா, நீ சோகமா இருக்க? அம்மா பாருங்களேன். எனக்கு நல்லா தெரியும் ராமா என்ன யோசிச்சு சோகமா இருக்கான்னா, நாளைக்கு அவன் நண்பனை பிரிய போறான்ல, அத நினைச்சுதான். ஒன்னும் பிரச்சனை இல்ல ராமா. குண்டப்பா எங்கேயோ தூரமா போறானா என்ன? குருகுலம் இங்க விஜயநகரத்துல தானே இருக்கு. எப்பெல்லாம் உனக்கு தோணுதோ அப்பெல்லாம் குண்டப்பாவை போய் பாரு. குருகுலத்துல வெறும் ராஜபுத்திரர்கள் மட்டும்தான் படிக்க போறாங்க. நான் எப்படி குண்டப்பா கிட்ட சொல்லுவேன்? இவனுக்கு அங்க இடம் இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்? புத்தியில தான் சக்தி இருக்கு. என்னோட புத்தியின் சக்தி என்ன நீ ஏற்கனவே பார்த்திருப்ப வித்யாதர். அதை மட்டும் மறந்துடாத. விஜயநகர குருகுலத்தோட பிரதான குருவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோங்கிறதையும் மறந்துடாத. என்னுடைய கருணையால. இல்லைன்னா உன்னோட தகுதிக்கு உன்னால ஒரு வாயில் காவலனா கூட இருக்க முடியாது. ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான். திலக நகரத்தை சேர்ந்த 3 பாலகர்கள் உன்னால கொடுக்கப்பட்ட தண்டனையின் காரணமா பயந்து வீட்டை விட்டே ஓடிட்டாங்க. இதுக்காகவே உன்னை திலக நகரத்திலிருந்து விரட்டி விட்டுட்டாங்க இல்லையா? பாத்தியா மணி, இறுதியா நம்மளோட இந்த உருப்படாத கிழவன் பிரதான ஆசிரியர் பதவிக்காக அவனோட ஆளையே கூட்டிட்டு வந்துட்டான். அதோட எனக்கு இன்னொன்னு தெரியும். நீ சுல்தானோட ராஜ்யத்துல ஒரு இஸ்லாமியனா இருந்தவன். ஆனா அங்கிருந்தும் உன்னை துரத்திட்டாங்க இல்ல? என்ன பயமா இருக்க? பயப்படாத, இங்கேதான் நான் இருக்கேன். என்னை மீறி உன்னை யாரும் துரத்த முடியாது. இப்போ நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செஞ்சா உனக்கு நல்லது. அது மட்டும் இல்ல, அந்த இளவரசர்களும் இனி என் கட்டுப்பாட்டுல. அவங்க மட்டும் என் கட்டுப்பாட்டுல இருந்துட்டாங்கன்னா இந்த பண்டிதர் ராமகிருஷ்ண மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் போனாலும் யாரை பத்தி எனக்கு கவலை இல்லை. இதுதான் பண்டிதர் ராமகிருஷ்ணன் மேல நான் தொடுக்கிற அடுத்த தாக்குதல்.
நான் உங்க 3 பேருக்கிட்டே ஒரு விஷயம் சொல்லணும். மகாராஜா குருகுலம் வெறும் ராஜபுத்திரர்களுக்கானதுன்னு அறிவிச்சிட்டாரு. அதனால என்ன? எங்களோட குண்டப்பா எந்த ராஜபுத்திரனுக்கும் குறைஞ்சவன் இல்ல. அம்மா, புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. மகாராஜாவோட இந்த கட்டளையால குண்டப்பா இப்ப அந்த குருகுலத்துல படிக்க முடியாது. என்ன? நீ கவலைப்படாத குண்டப்பா. நான் உன்னோட கல்விக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்றேன். இல்லலாமா, நான் அந்த குருகுலத்துல தான் படிக்கணும். லாமா, நீ எனக்கு வாக்கு கொடுத்திருந்த. இப்ப அதுல இருந்து பின்வாங்க முடியாது. என்ன மன்னிச்சிடு குண்டப்பா. என்னால என் வாக்குறுதியை காப்பாற்ற முடியல. ராஜபுத்திரர்களுக்கு கல்வி வழங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவங்க புத்திசாலியா தான் இருப்பாங்க. நீ மகாராஜாவோட இந்த முடிவை ஏன் எதிர்க்கல? எப்படி எதிர்ப்பாமா? இப்பதான் அவனுக்கு சிறப்பு நிபுணர் பதவி கிடைச்சிருக்கு. அப்ப மகாராஜா சொல்றதுக்கெல்லாம் அவன் சரி சரின்னு தானே சொல்லுவான். ஒன்னும் பிரச்சனை இல்லலாமா, நான் வாழ்க்கை பூரா படிக்காமே இருந்துடுறேன். ஆனா உன்னோட சிறப்பு நிபுணர் பதவிக்கு நான் ஆபத்து வர விட மாட்டேன். லாமா, இதுக்கு மேல என்னால உன் கூட இருக்க முடியாது. கிளம்புறேன். குண்டப்பா தனியா போக போறது இல்ல. நாங்களும் வீட்டை விட்டு போறோம். அம்மா, அட, நீல எதுக்கு சிறப்பு நிபுணரான? உன்னோட நண்பனுக்கு உன்னால கல்வி ஏற்பாடு பண்ண முடியாதா? ஐயோ, எப்பவும் வீட்டு விட்டு போக தயாரா இருக்கும் படையே, நில்லுங்க. நீங்க 2 பேரும் பெரியவங்க தானே, இவன் தான் குழந்தை. யாரும் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. குண்டப்பா, நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். நான் கண்டிப்பா உன்னை அதே குருகுலத்துக்கு அனுப்பி உன்னை நான் படிக்க வைப்பேன். லாமா, உன் வாக்கு மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. வாய முட்றா. மன்னிச்சிடு. என் வாக்கை என்னால காப்பாற்ற முடியலன்னு எனக்கு தெரியும். இப்ப அதே குருகுலத்துல உனக்கு அனுமதி கிடைக்குதுன்றத இப்ப நானே உறுதிப்படுத்துறேன். ஆனா நான் சொல்றத கவனமா கேளு. நீ பரீட்சைக்கு தயாராகணும். ஏன்னா யார் ஒருத்தங்க நுழைவு பரீட்சையில தேர்ச்சி அடையறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி கிடைக்கும். எந்த காரியமும் அசாத்தியமானது இல்ல குண்டப்பா. உழைப்பு, பயிற்சி மற்றும் தன்னம்பிக்கை தான் அதுக்கு வேணும். கூடவே நானும் இருக்கேன்ல, உன் நண்பன். என்ன? சரி லாமா, நீ இந்த பரீட்சைக்கு தயார் பண்ணு. நான் கண்டிப்பா தேர்ச்சி ஆயிடுவேன். அப்படி சொல்லு. இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. நான் உனக்கு முதல்ல தர ஞானம் என்னன்னா, நீ எப்பவும் சூழ்நிலைய பார்த்து புரிஞ்சுதான் ஒரு முடிவெடுக்கணும். அப்பதான் சரியான முடிவெடுக்கிறது சாத்தியமாகும். எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சுலாமா. நீ இப்ப சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தானே? அம்மா வீட்டை விட்டு போறேன்னு இந்த மிரட்டினதுக்கு அப்புறம் அதுக்கு பயந்து நீ இந்த முடிவுக்கு வந்துட்ட. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ராஜபுத்திரர்களும் விஜயநகரத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட மகரிஷி வித்யாதர் அவங்கள சோதிச்சு பார்ப்பாரு. எந்தெந்த மாணவர்கள்லாம் இதுல தேர்ச்சி அடைகிறாங்களோ அந்த மாணவர்களுக்கு குருகுலத்துல அனுமதி கிடைக்கும். இளவரசர்களுக்கு குருகுலத்துல அனுமதி கிடைக்கும். ஆனா நான் கிருஷ்ணதேவராயனுக்கு யமலோகத்துல அனுமதி வாங்கி கொடுத்துட்றேன். கிருஷ்ணதேவராயா, இந்த ஷம்ஷீர் உனக்கு யமனா வந்திருக்கேன். யமனா நேரம் எப்பவும் நிக்காது. இந்த ஷம்ஷீரோட குறி எப்பவும் தப்பாது. அடே, எங்க கூட்டிட்டு வந்திருக்க? என்ன பாம்பு 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 பாம்பு, இங்க பாம்பு இருக்கு. நான் போறேன். குருவே, குகையில பாம்பு இல்லாம யானையா இருக்கும். நீங்க பயப்படாதீங்க. இந்த பாம்புகளுக்கான தீர்வு பபூதி பாபா கிட்ட இருக்கும். பபூதி பாபாவா? குருவே, பண்டிதர் ராமகிருஷ்ணர் மேல 2வது தாக்குதலை தொடுக்க தேவையான ஆயுதம் இந்த பபூதி பாபா கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். அப்படியா? உடனே போவோம். அங்க
புத்தியில தான் சக்தி இருக்கு. பபூதி பாபா, வித்யாதரோட வணக்கத்தை நீங்க ஏத்துக்குங்க. பாபா, இவர் விஜயநகர ராஜ்யத்தோட ராஜகுரு. இவருக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவர்கிட்ட சொல்லுங்க. அமைதியா இருக்க. இந்த பாபா பபூதிக்கு எல்லாமே தெரியும். தெரியுது. 4 பொட்டலங்கள், அதாவது 4 தாக்குதல்கள். நீங்க யார் மேல இந்த பொடியை தூக்கி வீசுறீங்களோ அவங்க அரணால் நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்பாங்க. நீங்க அவங்கள நீங்க விரும்புற காரியம் எல்லாத்தையும் பண்ண வைக்கலாம். ராமா, ஒருவேளை நீ குண்டப்பாவை நுழைவு பரீட்சைக்காக அப்படியே தயார் பண்ணினாலும் இந்த குண்டப்பாவால எப்படி பரீட்சை எழுத முடியும்? நீ தானே சொன்ன இப்போ அந்த குருகுலம் வெறும் ராஜபுத்திரர்களுக்கானதுன்னு. ஆமாம்மா, நீங்க சொல்றது சரிதான். நான் அந்த மகரிஷி வித்யாதரை ஒரு முறை சந்திக்கணும்னு நினைக்கிறேன். அநேகமா அவரால் குண்டப்பாக்காக ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியல. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதுக்குள்ள இருக்கிற பொடிய வச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணனை என்னோட அடிமையாக்க போறேன். இதன் மூலமா அவனை தப்பான வழிகள்ல நடக்க வச்சு இந்த விஜயநகரத்திலேயே அவன் பேரை கெடுக்க போறேன். சுவாமி, கட்டளை இடுங்க. நான் உங்களோட அடிமை. கட்டளை என்னன்னா, இன்னைக்கு தர்பார்ல மகாராஜா முன்னாடி விசித்திரமா நடந்துக்கணும். நீ நடனம் ஆடணும். அப்புறம் முட்டாள்தனமா நடந்துக்கணும். கட்டளைப்படியே சுவாமி. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மந்திரியார் ஏன் இப்படி ஆடுறாரு? பண்டிதர் ராமகிருஷ்ணா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்க உடல்நிலையெல்லாம் நல்லா தானே இருக்கு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்க கிட்டதான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மகாராஜா, நான் எதுவும் பண்ணல. நான் குருவோட கட்டளையை பின்பற்றிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அவர் ஏன் என்ன இப்படி பண்ண வைக்கிறாருன்னு நீங்களே குரு கிட்ட கேளுங்களேன். என்ன பண்றாய்? குருவே, நீங்க தான் பண்டித ராமகிருஷ்ணர் கிட்ட இந்த மாதிரி முட்டாள்தனமா நடந்துக்க சொல்லி சொன்னீங்களா? மகாராஜா, அது இதை ஏத்துக்கவே முடியாது குருவே. இந்த குற்றத்துக்காக நான் உங்களுக்கு மரண தண்டனையை விதிக்கலாம். என்ன? உடனே குருவை இழுத்துட்டு போய் சிறைச்சாலையில அடைங்க. இல்ல 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 இல்ல. என்னாச்சு குருவே? இந்த பண்டித ராமகிருஷ்ணா இருக்கானே, அவன் கனவுல கூட என்ன பயமுறுத்துறானே. வாங்க கழுதிகளா போலாம். அட என்ன குருஜி, நீங்க பாபா சொன்னாருன்னா அதை அப்படியே நம்பிட்டீங்க? சொல்றதை கேளுங்க குருஜி, அந்த விபூதியை ஒரு முறை பயன்படுத்தி பாத்துருங்க. இல்லனா சரியான நேரத்துல இது வேலை செய்யாம போயிட போதே. அப்பதான் இந்த பாபா உங்களை முட்டாளாக்கியிருக்காங்கிறது உங்களுக்கே புரிய வரும். இந்தா புடி. இப்படி ஒரு அற்புதமான விபூதியை நான் வீணாக்குறதா இல்ல.
முட்டா கழுதைகளா, என்னை விட்டு போய் தொலைங்கடா. என்ன காரியடா பண்ணீங்க? எங்களை மன்னிச்சிருங்க குருஜி, தெரியாம கை பட்டுடுச்சு. ஆமா, தெரியாம பட்டுச்சு. இப்ப இந்த சாணம் அப்படியே உங்க முகத்துல அப்பிக்கட்டும். அப்படின்னா பாபா கொடுத்த விபூதி நல்லாவே வேலை செய்யுது. இந்த மாட்டு சாணம் என் கட்டளைய பின்பற்றிருச்சா? என்னால நம்பவே முடியலையே. அப்படின்னா அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் இதே மாதிரி என் கட்டளைய பின்பற்றுவானா? அப்போ நான் அடிக்கிற உடுக்குக்கு பண்டிதர் ராமகிருஷ்ண நடனமாட போறா. குருஜி, அங்க பாருங்க, பண்டிதர் ராமகிருஷ்ணன் இங்கதான் வந்துகிட்டு இருக்கான். ஓஹோ, எர தானா வேட்டக்காரங்கிட்ட வருதா? ஓடுங்க ஓடுங்க, ஒளிச்சுக்குங்க. அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் என்ன கடந்து போகும்போது சரியா இந்த விபூதியை பயன்படுத்தி அவனை என் கட்டாளிக்கு ஆடுற பொம்மையாவே ஆக்கிடுறேன். அதோ அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிச்சுக்கோ. வாங்க 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 வாங்க. வரா. இது என்ன குருஜி? அந்த விபூதியோட தாக்கத்தால பண்டிதர் ராமகிருஷ்ணன் ஒரு பெண் ரூபத்துக்கு மாறிட்டாரே. இது ராமா இல்ல, ராமா அங்க இருக்கான். கடவுளே, அப்படின்னா நான் மறுபடியும் விபூதியை வீணாக்கி தொலைச்சிட்டேனா? நான் என்ன பண்ணணும்னு கட்டளை இடுங்க சுவாமி. இப்ப என்னோட 2 பொட்டல வீணாயிடுச்சு. இப்ப எனக்கு மண்டைய உடைச்சுக்கணும். கட்டளைப்படியே சுவாமி. என்ன கல்ல தூக்குறா? உங்க தலையில அடிப்படக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இங்க இருந்து சீக்கிரமா ஓடிடுங்க. நீங்க எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்ல குருவே. என்ன பேசுற வித்யாதர் நீ? அவ கல்ல எடுத்து என் மண்டைய உடைக்க வந்துகிட்டு இருக்கா. என்ன ஓட கூட விடாம தடுக்கிற? அவ இன்னமும் விபூதியோட தாக்கத்துல தான் இருக்கா. நீங்க அவளுக்கு முதல் கட்டளையை விட்டுட்டு புது கட்டளையை கொடுங்க குருவே. அரை நாள் வரைக்கும் இவளை இங்கே நிக்க சொல்லி இந்த பெண்ணுக்கு நீங்க கட்டளையை கொடுங்க. அரை நாளுக்கு அப்புறம் விபூதியோட தாக்கம் குறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இந்த பெண் தானா அவங்க வீட்டுக்கு போயிடுவா. சரியான யோசனை சொல்லியிருக்க. நிறுத்து. இத பாரு, அந்த கல்ல கீழே போடு. இதுக்கப்புறம் அரை நாள் முழுக்க நீ இங்கே இருக்கணும். அந்த அவகாசம் முடிஞ்சதும் உன் வீட்டுக்கு திரும்ப போயிடணும். கட்டளைப்படியே சுவாமி. 4 பொட்டலங்கள்ல 2 வீணா போச்சு. இதுக்கப்புறமா நான் அலட்சியமா இருக்க கூடாது. எப்படியாவது ராமகிருஷ்ணன் மேல அந்த விபூதியை பயன்படுத்தி எப்படியாவது அவனை என் தாளத்துக்கு ஆட வச்சிடணும். வாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மகரிஷி வித்யாதர் இங்கதான் இருக்காரு. நீங்க அவர்கிட்ட ஏதாவது முக்கியமான விஷயம் பேச விரும்புறீங்களா? ஆமா மந்திரியாரே, நான் அவர்கிட்ட வர அளவுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது கோத்தோல் அவர்களே? மகரிஷி ஐயா, என்னோட குழந்தைங்க அவங்க அம்மாவோட செல்ல குழந்தைங்க. நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், ஏதாவது வழி பண்ண முடியும்னா நீங்க என்னோட மகன்களுக்கு குருகுலத்துல படிக்க அனுமதி வழங்குங்க. நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரியலையா? இங்க இருந்து திரும்பி போங்க, இல்லனா மகாராஜா கிட்டனா உங்க விஷயத்தை பத்தி புகார் கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீங்க என்கிட்ட மகாராஜாவோட கட்டளையை எதிர்த்து செயல்பட சொல்றீங்கன்னு சொல்லுவேன். ஆனா மகரிஷி, தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாதீங்க. ஏன்னா புத்தியில தான் சக்தி இருக்கு. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார். இப்ப என்ன பண்றது? என்னோட மகன்களுக்காக கோரிக்கையோட வந்த விரட்டி விடுறாரு. நில்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க எங்க போறீங்க? நீங்க மகரிஷி வித்யாதர் ஐயாவை சந்திக்க விரும்பலையா? இல்ல மந்திரியாரே, இப்பதான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை ஞாபகம் வந்தது. முதல்ல அது போய் முடிச்சிட்டு அப்புறம் அவரை அனுமதி கொடுங்க. சீக்கிரம் புத்தகங்களை பார்த்து பதில் சொல்லுங்க. பூமி முதல்ல தோன்றும் போது பகலா இருந்ததா இல்ல இரவா இருந்ததா?
சொல்லுங்க. இதுக்கு 2 பதில் தான் இருக்க முடியும். ஒண்ணு பகலா இருந்திருக்கணும், இல்ல இரவு. அற்புதம்! நீங்க பதிலுக்கு ரொம்ப பக்கத்துல நெருங்கிட்டீங்க. இப்படியே பார்த்துட்டே இருங்க. அதுல சரியான பதில கண்டுபிடிச்சு சொல்லுங்க. முதல்ல இருந்தது இரவா இல்ல பகலா? தேடுங்க தேடுங்க, தேடி பார்த்து சீக்கிரம் சொல்லுங்க. மகாராஜா, நீங்க என்ன இங்க? மகாராணி சின்ன தேவி, போங்க பதில கண்டுபிடிக்க மகாராணி திருமலம்பாவுக்கு உதவுங்க. போங்க. இல்ல மகாராஜா, என்ன மன்னிச்சிருங்க, நான் வரேன். அட, உதவி பண்ணிட்டு போங்க. இல்ல மகாராஜா, சின்ன மகாராணியாச்சே. மன்னிச்சிருங்க மகாராஜா, என்ன போக விடுங்க. பிரமாத பண்டிதர் ராமகிருஷ்ணா, ஒரு அற்புதமான கேள்வியை சொல்லியிருக்கீங்க. லமா என்னாச்சு? தூக்குங்க. எது? இல்ல தலைய மேல தூக்குங்கன்னு தான் சொன்னேன். இப்ப முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அட, ஏன் நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? போவான் ஏன் போகாம இருப்பான்? குண்டப்பா கண்டிப்பா குருகுலத்துக்கு போவான். அவன் குருகுலத்துக்கு போறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டேன். ஆனா என்ன? குண்டப்பா ஒரு ராஜபுத்திரனோட வேஷத்துலதான் நுழைவு தேர்வுல பங்கெடுத்துக்கணும். பங்கெடுத்துக்கணுமா? நான் ஏன் பங்கெடுத்துக்கணும்? யாராவது பங்கு எனக்கு தேவையில்ல. ஐயோ, என்னோட அறிவாளி நண்பா, பங்கெடுத்துக்கணும்னா கலந்துக்கணும்னு சொல்றேன். ஓ, பிரமாதமா, உன்கிட்ட நான் இதே எதிர்பார்த்தேன். சரிதான், நான் குண்டப்பாவை ராஜபுத்திரன் மாதிரி சிறப்பா தயார் பண்றேன். ஆனா பரீட்சை எப்போ? நாளைக்கு அதிகாலையில. நாளைக்கு அதிகாலையிலயா? ஒரே ராத்திரியில ராஜபுத்திரன் மாதிரியான வேஷம் எப்படி போடுறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் வேலையை நான் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ உங்க வேலையை பாருங்க. இல்ல நில்லுங்க. அப்பா, ஏன் இவ்ளோ அவசரமா போறீங்க? இதுல கண்டிப்பா ஏதோ தப்பு இருக்கு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.